அது ஏன்னா அது இன்ஜினியரிங்கே உரித்தானதாக ஆயிடுச்சு. அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அதை இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் இன்ஜினியரிங் எடுத்தால் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போகலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டிசைனேஷனாக முடி வெட்டுறாங்க, பேண்ட்லாம் மேலே ஏறிக்குது, எல்லாமே பிள்ளைங்க ஆகிட்டு வராங்க. முன்னெல்லாம் காலேஜ் போயிட்டு நான் கெத்தாக நினச்சாங்க, இப்போ ஸ்கூல்லேயே ஆகிட்டாங்க. அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ட்ரபிள் மிஸ்ஸஸ் டார்ச்சர். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிட்டிருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணலாம். பட் எங்ககிட்ட வேறு குக்கிங் செய்கிறதுக்கான திங்ஸ் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு நிலமை நாங்கள் அதில் பிஸியாக இருக்கோம். போயிட்டு வாங்கி அதை செஞ்சு கேமராமேன் இல்லாதால ரொம்ப நாள் கழிச்சு இப்போது நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா 12th எல்லோரும் ரீசெண்டாக இப்போ முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அதுக்காக நாங்கள் கிரேட் ஐடியாவை எடுத்து இதை படித்தா நல்லது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொண்டு வரல. ஏதோ எங்கள் அறிவுக்கு எட்டினது நாங்கள் கடந்து வந்த பாதையை வச்சு உங்களுக்கு சில டிப்ஸுகளை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ 10th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும். 10th அண்ட் 12th எக்ஸாம்ஸ்லாம் ஆல்மோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஃப்யூச்சராக என்ன படிக்க போகிறதுன்ட்டு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ எதை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எது வருமோ, எது உங்களால் முடியுமோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேலே என்ன படிக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸாம் எழுதுன எல்லாருக்கும் அவங்களுடைய படித்த விதத்தை பொறுத்து தான் இருந்திருக்கும். சிலர் கிரேட்டாக எழுதிருப்பீங்க, சிலர் மீடியமாக எழுதிருப்பீங்க, சில பேர் பிஜிலேயே இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சொல்கிறது தான், எதை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஐயோ கம்மி மார்க் எடுத்துட்டுமே இந்த காலத்தில் யாருமே அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அண்ட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய விஷஸ் ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சரிங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் முடித்தா காலேஜ் போயிட்டா எல்லாமே ஜாலியாக இருக்கும்னு நிறைய சொல்லி 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 கடந்து போயிட்டே இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ எல்லாமே டோட்டலாக நாங்கள் படித்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு, எல்லா சிஸ்டம்லாம் ரொம்ப மாறி இருக்கு. நாங்கள் படித்த ஒரு 6 years பிஃபோர் நாங்கள் 12th முடிச்சிருப்போம். ஸோ சாரி 6 yearsன்றேன், 10 yearsக்கு முன்னாடி முடித்தோம். 10 years ஆயிடுச்சு. ஸோ அப்போது உள்ள சிலபஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் காலேஜ் வைஸாகவே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 12th ஆக்சுவலாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே உடனே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய குரூப் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் அதை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி எக்ஸாம் விடுறப்போ, நீங்கள் அப்ளிகேஷன் விடுறப்போ போயிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி, ஸோ நீங்கள் 12th முடித்த உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் 12th முடித்த உடனே காலேஜ் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி எங்களுக்கு அப்போ இருந்த ஐடியாவை வச்சு ஏதோ ஒரு காலேஜை போய் சேர்ந்து ஏதோ ஒன்று படித்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களாம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டிகிரி முடித்தாதான் உங்களுக்கு வேலை, டிகிரியை மெயின் பண்ணியே நீங்கள் இந்த 4 வருஷம் இல்லை 3 வருஷம் படிப்பை சூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு இடையில் இருக்கிற அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எக்ஸாம்ஸு, செம் எக்ஸாம்ஸு, நார்மலாக நடக்கிற எக்ஸாம்ஸ் பற்றி உங்கள் மைண்ட் போயிடும். ஆனால் இதுக்கு இடையிலே இந்த 4 வருஷத்துலேயே நீங்கள் உங்களுக்கான கரியருக்கான நிறைய பேஸ் அஸ்திவாரங்களை இப்போவே நிறைய இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லாம் போட்டு வச்சிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத பழகிட்டு உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும், இப்படி எழுதுனா இப்படி பாஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்போ காலேஜ் சேர்ந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸை நீங்கள் உங்களுக்கு எது எலிஜிபிலிட்டியோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதுமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ண தேவையில்ல. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குரூப் எக்ஸாம்ஸும் எழுத ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இந்த எல்கேஜி யூகேஜி படித்து இங்கிலீஷ் மீடியமில் தொடர்ந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 10th இங்கிலீஷ் மீடியம், 12th நான் சிபிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹை லெவலில் எஜுகேஷனில் போயிட்டே தான் இருப்பாங்க. பட் எப்போது அவங்களுக்கானதை ரீச் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதுவே சிலர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம நார்மலாக தமிழ் மீடியமில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. அதாவது நீங்கள் பேசிக்லேருந்தே 1வது 2வதுலேருந்தே ஃபுல்லாகவே தமிழ் மீடியம்லேயே படித்து தமிழில் 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிக்கிறப்பவும் தமிழ் வழியில் இப்போ இருக்குது. ஸோ அதை முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு தமிழ் வழி சான்றிதழ் ஒன்று தருவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஜாப் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது ஃபைனலில் உங்களுக்கு மார்க் நல்ல இதுவாக பண்ணிட்டு போராடிட்டு இருப்பீங்க சிலர் காம்படிட்டர்ஸ் கூட. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வழியில் படிச்சது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக வாங்கி தரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்க ஈஸியாக இருக்குது. ஸோ இவரோட ஃப்ரெண்டு வந்து அப்படிதான் ஒரு ஜாப் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் கவர்மெண்ட் ஜாப்ல 1 lakh சேலரி வாங்க போறாரு. அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவர் கூட சும்மா சுத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்துட்டு சும்மா இல்ல, சும்மா மீன்ஸ் ஒர்க்குக்கு போகல, நார்மலா எல்லாரும் மாதிரி சுத்திட்டு இருந்தவர் சடனா வந்துட்டு ஒரு எக்ஸாம். ஆனா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. வேலையெல்லாம் இல்லாத அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க போறாருன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மள ஒருத்தர் அந்த மாதிரி ஆனது ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்டு அதுவும் வாங்குனது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நீங்க அதனால இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தமிழ் மீடியம் தான், ஐயோ தமிழ் மீடியம் சேர்ந்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேல்யூபிள் இல்லாமல் போயிடுமோன்னு நினைக்காதீங்க. தமிழ் மீடியம் படிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ஃப்ரீ, ஃபீஸ் கிடையாது, சைக்கிள் கிடைக்கும் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் தராங்க, லேப்டாப் கூட தந்துட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கவர்மெண்ட் தரக்கூடிய சலுகைகளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி குறுக்க பேசினா கட்டை எடுத்தாச்சு. இவர் வந்துட்டு தமிழ் மீடியம் படிச்சிருக்காரு. எப்போ 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காரு. அப்புறமா தமிழ் மீடியம் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இல்லை. ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ அதனால ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து 5th தமிழ் மீடியம் கன்வெர்ட் ஆகிருப்பீங்க. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும், வச்சா நம்ம 1வது கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ தமிழ் மீடியத்தில். அது வந்து பின்னாடி தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இப்போ நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அமௌண்ட் இல்லை, காசு இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இருக்குன்னு தான் சொல்ல வரோம். உங்களுக்கு எக்ஸஸ் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எந்த மீடியம் படித்தா என்ன, எது படித்தா என்ன, நமக்கான வழியை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருந்தால் நம்மள யாராலையும் எதுவும் தடுக்க முடியாது. ஸோ அண்ட் 12th ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நியூஸில் இந்த தேர்ச்சி பெறல்னா ஒருத்தர் இந்த காலத்துல யாருமே அப்படி கிடையாது. இந்த காலத்துல பட் அந்த நியூஸ் வராமல் இதுவரையிலும் இருந்ததே கிடையாது. அந்த ரிசல்ட்ன்றது வரும்போது கொஞ்சம் எல்லாருமே பயந்துட்டே தான் இருந்தாங்க. பிகாஸ் நல்லா படிக்கிறவங்க தான் பெரும்பாலும் அந்த தப்பை பண்றாங்க. 2K கிட்ஸ்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் தெரியுது. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. அதில் தவற விட்டீங்கன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மேலே கண்டிப்பாக வரலாம். அண்ட் 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிப்ளமோ அப்படி சூஸ் பண்ணிடுறாங்க, ஐடிஐன்னு. அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். ஸோ எது படித்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் அடுத்தடுத்து வாய்ப்புகளை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் படிப்பை வச்சே நீங்கள், அதாவது நீங்கள் ஒரு துறை உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துங்க. அதில் என்னென்ன எக்ஸாம்ஸோ எது வருதோ அதை யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வாழ்க்கை ரிவெஞ்ச் தரும்னா, நீங்களும் இன்னொருத்தர் ஒரே படிப்பு தான் படிச்சிருப்பீங்க, ஒரே இடத்துல வேலை செய்வீங்க. ஆனால் அவருக்கு அதிக சம்பளம் கிடைக்கும், உங்களுக்கு அதே இது பண்ணாது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். வாழ்க்கை உங்களை இப்படி தான் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ அதனால் உங்கள் படிப்பு வந்து படிச்சுட்டா மட்டும் பார்த்தாது, அதில் போய் நீங்கள் ஏதாச்சும் அந்த பக்கத்தில் என்ன இருக்குது, படிப்பு வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது யாருமே சொல்லி தரதில்ல. ஆனால் நவடேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கலான்ற சூஸ் பண்ணதே இப்போ முக்கியமான பெரும்புள்ளியாக இருக்கு. நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுல தான் உங்களுடைய ஃப்யூச்சரே இருக்க போகுதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறது உங்களுக்கு சம்பளம் அதிகமாக தரலாம், இல்லை உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தரலாம். ஏன்டா இதை சூஸ் பண்ணுமோன்னு கண்டிப்பாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அப்படி தான் நாங்கள் சூஸ் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கோம். 12th முடிச்சுட்டு நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? ஸோ நீங்கள் இப்போ 12th முடிச்சிருக்கீங்க, கரண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வந்துட்டு எதை படிக்கலான்றதுல உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எது வருமோ அதை பார்த்து போங்க. உங்களுக்கு தெரியும் நமக்கு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நர்சிங் முடிச்சிருக்கேன். ஸோ நர்சிங் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயத்த ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் யாருனாச்சும் படிக்கிறதா இருந்தால் சரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெனி இளம் பெண்கள் வந்து நர்சிங் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் கேர்ள்ஸ் தான் அந்த நர்சிங் ஃபீல்டுக்கே உரித்தானவங்கன்னு முடிவாக இருக்குது. ஏன்னா அவங்க சகிப்புத்தன்மையோட அந்த ஒர்க் செய்வாங்கன்னு. அவங்க எல்லாருமே நர்சிங் படிக்கணும் இல்லை டாக்டர் படிக்கணும் அப்படி தான். ஒரு சில பெண்மணிகள் மட்டுமே
இந்த ஐடி துறையிலும் மெக்கானிக் துறையிலும் தான் வந்துட்டு இருக்காங்க. சிலர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பக்கம் போயிடுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் சூஸ் பண்ணேன். ஏன் சூஸ் பண்ணேன்னா தெரியல, எடுத்திருக்க மார்க்குக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா சப்போஸ் சரி ஓகே இது ஓகேன்ற மாதிரி எனக்கு மேக்ஸ் அவ்வளோ வராது. ஸோ மேக்ஸ் வேண்டான்ற முடிவு எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் சைடு நான் போகல. சரி அப்புறம் ஆல்டர்னேட் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் தான் சூஸ் பண்ணேன். அப்போது வந்துட்டு 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ நர்சிங் இருக்குது, ஏஎன்எம் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி, இது பிஎஸ்சி, மாஸ்டர் டிகிரி இருக்குது, அப்புறம் பிஹெச்டி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்துட்டு அதில் நீங்கள் இப்போ பிஎஸ்சி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்சி வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு. 4 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் முடிச்சிங்கன்னா அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஜாப் அங்கேயே தந்துடுவாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதுல சில டவுட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்கும். சப்போஸ் அதிலே நீங்கள் வந்துட்டு மார்க் எடுக்கல, கம்மியாக இருக்குது, அரியர் வச்சிங்க அப்படின்னா சில இதில் வந்துட்டு ஜாப் கிடைக்காது. பட் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். மினிமம் சம்பளத்துக்குனாச்சும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். இது உலகம் அழியிற வரைக்குமே உங்களுக்கு இந்த வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். மற்ற ஜாப்க்கு தெரியல. ஸோ வந்துட்டு ஏன்னா நம்ம ஊரில் மக்கள் கூடுற 2 இடம் தான் அதிகம். ஒன்று கோவில், அங்கே போயிட்டு உடம்பு நல்லா இருக்கணும் வேண்டது. இன்னொன்று ஹாஸ்பிட்டல், அங்கே போயிட்டு ஐயோ என் உடம்பு இதுவாயிருச்சு அப்படின்னு பார்க்குற இடம். முக்கால்வாசி நீங்கள் எந்த கிளினிக்கோ ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் அங்கே மக்கள் கூட்டம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸோ நர்சிங்க்கு எவையான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது வந்துட்டு நீங்கள் நர்சிங் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஜாப்க்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு இங்கே இருக்க சேலரி பத்தலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஹை சேலரி கூட இருக்காங்க. அது ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்ம செப்பரேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நான் ஃபர்தராக வேறு ஒரு வீடியோவில் பெருசாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால் நர்சிங்கே படிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படியும் கஷ்டப்பட்டு ஒன்று உங்களை நர்சிங் படிக்க வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதலாம். தமிழ்நாடு உள்ள எழுதுனா நீங்கள் எம்ஆர்பி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சேலரி வைஸில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி, மீடியம் ரேஞ்ச் சேலரி கண்டிப்பாக அதே கிடைக்கும். மாதிரி அதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல நர்சிங்கில் எனக்கு ஈடுபாடு இருக்குது, நான் ஃபாரின் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போயிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியோட வேலை கண்டிப்பாக இருக்குது. அது ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போவும் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பெரும்பாலும் நானே சில இதில் பேசாமல் நம்ம இந்த ஜாப் படித்தா நம்ம இந்த வேலைக்கு கண்டிப்பாக போயிருக்குமே, காசு கட்டியாச்சும் போயிருந்தாலும் நமக்கு இந்த சேலரி கிடச்சிருக்குமேன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபாரின் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் பட் காம்படேட்டிவ் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்னு வந்துட்டாவே எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் நிறையா எல்லாருமே படித்து முடிக்கிறப்போ எல்லாரும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ ஸ்டேட்டில் கம்மியாக இருக்கும் சேலரி, சென்டரில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இஎஸ்ஐ, எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ வரப்போ அப்ளிகேஷனை நோட் பண்ணி அப்ளை பண்ணி ஜஸ்ட் எல்லாருமே அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் ஒன்ஸ்னாச்சும் எக்ஸாமை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்தர் நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நர்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கிட்டா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவே நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு, அதாவது இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க, இல்லை 12th முடிச்சுட்டு நான் ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன், அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை இதுலேயே வேறு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது 12th முடிச்சு நம்ம எடுக்கிறதுல? நர்சிங்கு, இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸு, டாக்டரு, அதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, அதுவும் பார்மலாக வந்துட்டா. எவ்வளவோ இருக்கு. நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சீங்கன்னா இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் படித்தா நீங்கள் ஒரு சில கம்பெனிஸில் இருக்கிறதுல அண்டு அந்த டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி செக்டாரில் தான் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டு எடுத்திங்கன்னா நர்ஸு, அந்த மாதிரி லேப் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஃபீல்டு இதில் தான் போக முடியும். ஆனால் நீங்கள் சப்போஸ் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்டுலேயுமே வேலை இருக்குது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது ஏன்னா அது இன்ஜினியரிங்கே உரித்தானதாக ஆயிடுச்சு. அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அதை இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் இன்ஜினியரிங் எடுத்தால் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போகலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கேட் திறந்துருக்கு. அங்கேயும் சில பல ஸ்டாப்பர்ஸ் உங்களுக்காக இருக்கும். என்னடா இது படிச்சுட்டு இதுக்கு வரமேன்னு ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை உங்களுடைய
ஃபேமிலி பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதுக்கும் போய் தான் ஆகணும். ஸோ அதனால் சூஸ் பண்ணும் போதே நீங்கள் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 மார்க் வச்சுங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகி அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு அந்த இதுவில் நல்ல ஒரு ப்ளேஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த செக்டார்லேயே போயிட்டே இருக்கலாம். அதுவும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களை லாஸ்ட்டில் நீங்கள் என்ன தான் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களை ஐடியில் எடுத்து மாதிரி தான் உட்கார வச்சுருவாங்க. அதை நீங்கள் ஏன்னா அவங்க எடுத்தாங்க அவங்க எடுத்து உட்கார வச்சுருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை நான் என்னுடைய ஃபீல்டில் தான் போகன்று அவங்க போராடி அந்த எண்ணத்தை கடைசியில் அவங்களுடைய மணி லெவலில் வந்து நான் இல்லை இதுவே போதுன்ற நிலைமைக்கு கண்டிப்பாக அவங்கள உருவாக்கி தள்ளிடும். அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். அதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? பேசுறது ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஜினியரிங் ஃபீலிங்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். அப்போ படிப்பு தான் வாழ்க்கையா, படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா அப்படின்ற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. படிப்பு இல்லாமையும் வாழ்கிறாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பேசிக் நீட்ஸ் வந்துட்டு நம்ம எஜுகேஷன் மூலிமா கிடைக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் ரொம்ப பணக்காரங்களா இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு படிப்பு நம்ம முடிச்சா அது நமக்கு ஒரு சொத்து மாதிரிங்க. அதை வச்சுட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் படின்னு சொல்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து எல்லாத்துக்கும் நாலேஜ் வேணும். எல்லாத்துக்கும் படிப்பு அவசியம்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி நமக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம படிப்பு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ படித்தா நிச்சயம் ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு ஒரு ஜாப் இருக்குது, நம்ம நல்ல பொசிஷனில் நல்லா முன்னுக்கேறலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் பார்த்தீங்கன்னா சர்டன் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு வேறு இதில் பக்கம் திசை திருப்ப வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஸோ மெனி காலேஜஸ் வெளியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடியாகவே சுற்றிட்டு இருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்றத தெரியல. அப்படி யாருன்னா முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நான் ஆர்ட்ஸ் தான் படித்தேன் ஆனால் இப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் காலேஜ் போனால் தான் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிசைனேஷனாக முடி வெட்டுறாங்க, பேண்ட்டெல்லாம் மேலே ஏறிக்குது, எல்லாமே பிள்ளைங்க ஆகிட்டுருக்கு வராங்க. முன்னெல்லாம் காலேஜ் போயிட்டு நான் கெத்தாவன்னு நினச்சாங்க, இப்போ ஸ்கூல்லேயே ஆகிட்டாங்க. அது ஏன் ஸ்கூலில் கண்ட்ரோல் பண்ணலன்னு தெரியல. பட் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூல்னாலே ஸ்ட்ரிக்ட்டு தான். மோஸ்ட்டாக ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரெப்புடேஷன் காலேஜுக்கு அவங்க ஸ்கூலு காலேஜுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதனால் அவங்க அந்த இது சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. பட் பெரும்பாலும் இப்போது கவர்மெண்ட் காலேஜில் ஃப்ரீ ஆயிடுச்சு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க போடுற செப்பல், காதில் கம்மல், இதெல்லாம் வந்து அவங்க இப்போ பாதிப்படைய மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் பாதிப்படைவாங்க. கருத்து என்னுடைய வணக்கம். ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பேக்ரவுண்டு கொஞ்சம் மீடியமான பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க வந்து காலேஜ் நீங்கள் வந்து 12th வரலையும் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்குது. ஸோ அதில் சூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் நர்சிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் நர்சிங்க்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது மார்க் பேஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் இப்பயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு அதான் சிலபஸில் மாற்றி ஆஃப் எக்ஸாம் வைக்கிறாங்களே 12th. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜில் லெஸ் ஃபீஸில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்லா வந்து சேலரி வாங்கலாம். நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்ல. சில சீட்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இப்போ நிறைய இருக்குது. அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் இப்போ மோஸ்ட்டாக ஃபுல்லாக ஆகிறதே இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ வந்துட்டு ஆனால் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் வேல்யூ இல்லைன்னு.
ஆனால் இன்ஜினியரிங்க்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் அந்த படிப்பை எங்கே யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா கரெக்டான இடத்துல போயிட்டு உங்களை கண்டிப்பாக நீங்கள் நல்ல பிளேஸில் உட்காரலாம் நீங்கள். பட் ஆனால் இப்பயும் வந்துட்டு இந்த ஒரு சில கிராமத்து சைடில் நல்ல ஒரு ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் வெளியே வராமலே இருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் பார்த்தேன். ஏதோ ஒரு அது இப்போ எனக்கு கிளியராக ஞாபகம் இல்லை எந்த ஊர் ஏதோ ஒன்று என்னன்ட்டு. பட் ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு சம்திங் ஏதோ ரொம்ப சின்ன வயசு அவள் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அப்துல் கலாம் நமக்குள்ளே இருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி வெளியே அவங்களாம் வெளியே வந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்துல் கலாம் கண்ட கனவு நமக்காக நனவாகும் நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய திறமைகள் இல்லை, எனக்கு சர்டைன் படிப்பு வந்து என்னால் அடுத்தடுத்த இதுக்கு போகிற அளவுக்கு என் நிலைமை இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மேலே போகலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கலன்னு எல்லாருமே இப்போ சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நவடேஸ் அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதுதான் உங்கள் பிளாட்ஃபார்மே. உங்களுடைய திறமை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கும். முன்னெல்லாம் மேடை ஏறினா தான் திறமையை காட்டணும்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் திறமை காட்டினீங்கன்னா உங்களுக்கான மேடை கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிடச்சிருக்கு, டான்ஸ் ஆடுறவங்களுக்கு, vlog பண்ணுறவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. அதனால் ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அண்டு அதாவது நம்ம பேசிகிட்டு இருந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறது பெட்டர். அண்ட் அதாவது மிடில் கிளாஸ்னு ஒரு ஒரு இது இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் கட்டி காலேஜ் ஜாயின் பண்ணிடுறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல காலேஜ், பின்னாடி வேலை கிடைக்கும், நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு 40,000 கட்டியே தர வேண்டிய சூழ்நிலை வரும். ரொம்ப டிஸ்டன்ஸில் காலேஜ் கிடச்சுன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி படித்து வந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வேல்யூ பின்னாடி கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அளவாக இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஏற்ற டிபார்ட்மெண்ட் கிடைக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் போகலாம். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட்டில் தராங்க. அண்ட் நீங்கள் கம்மி ஃபீஸ்லையும் அதே 4 வருஷத்தை படிச்சுட்டு வெளியே வரலாம். வளர்ந்தவங்க சொன்னால் தான் அது ப்ராப்ளம் ஆகுது, வளராதவங்க சொன்னால் அது வேடிக்கையாக தான் ஆகுது. இந்த மாதிரி சொல்றியா சொல்லு. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கருத்து இருக்குது. பவர் இருக்கிறவங்க அந்த கருத்தை சொல்லவே மாட்டுறாங்க, அது ஏன்னு தெரில. அண்ட் பவர் இல்லாதவங்க இதை ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க, டைம் நிறைய இருக்கும். ஸோ அடுத்தடுத்த இதுல நீ பாத்திய டைம் நிறைய இருக்கு. 12th முடிச்சு இப்ப ஏப்ரல்ல நீ எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. எதுவுமே தெரியாம நீ பேசிட்டு வாசு இந்த மாதிரி நீ எப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்க வாசு. எனக்கு பிடிக்கல நீ பேசுறது. சும்மா தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு உருப்படியா ஒண்ணு பேசுனா ஜிமிக்கி கம்மல செருப்புன்னு பேசிட்டு இருக்க. பின்ன அந்த நீட் எக்ஸாம் பத்தி 2 வார்த்தை பேச. எனக்கு பத்தி என்ன தெரியும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி. ஸோ அடுத்தது இன்னொரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைக்க ஆரம்பித்தாங்க. அது இடையில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்க்கும் வந்துச்சு, இன்ஜினியரிங்கும் வந்துச்சு. ஆனால் பட் அதுக்கப்புறம் அதை ஏதோ சம் இஷ்யூஸ்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பெரும் புள்ளியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் 12th நீங்கள் என்ன தான் மார்க் இருந்தாலும் நீட் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். அண்ட் நீட்டுன்றாங்க. பட் அதோட ஃபுல்லாக இது ஏன்னு தெரியல. ஏன்னா அதாவது நீங்கள் ஒரு 12th முடித்தாலே இந்த கட் ஆஃப் எடுத்தனாலே நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு சொல்லி தான் தர போகிறாங்க, நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நீட்டுன்னு ஒன்று இடையில போட்டு இதையும் நீங்கள் படித்து இதையும் குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் மறுபடியும் ஸ்டார்டிங் தான் படிக்க போகிறீங்க. அது எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அந்த நீட்டு இதுவரை நிறைய பேர் எழுதிருப்பீங்க, பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ நீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லலாம். மேபி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இப்போது ஒரு பெருசாக என்னவோ நீட் படித்தா தான் ஒரு கெத்துன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். தெரில, நான் பார்த்ததில்ல அப்படி தான் நீட்டு. ஆனால் நீட் வந்து ஒரு தடையாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அது நமக்கு தமிழ்நாடு லெவலில் அது செட் ஆகிறதில்ல. ஸோ நீட்டால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதில். அதனால சில பாதிப்புகளே நடந்திருக்கு. ஸோ நீட்டை வந்து ரத்து பண்ணால் நல்லா இருக்குன்னு என்னுடைய கோரிக்கையெல்லாம் இருக்கு, நான் வைக்கிறேன். நான் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீட்டே பாஸ் பண்ணாலும் நீங்கள் காசு கட்டி தான் படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு அந்த நியூட்டுன்ற மாதிரி நீட்டு
ஸோ நீட் வந்து ஒரு தடையாக இருக்குது. ஏன் நல்லா படிக்கிறவங்களால சிலர் பேசிக்கான ஒரு அமௌண்ட் இல்லாததுனால அந்த நீட்டை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஃபீல்டு சூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவு உங்கள் ஃப்யூச்சருக்காக தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறோம், எந்த சைடில் நம்ம போகிறோம் அப்படின்னு. ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். அண்ட் டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ட்ரபுள். மிஸ்ஸஸ் ஸ்ட்ரக்சர். வேற ஏதாச்சும் பற்றி பேசணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது முன்னாடி பைக்கு முன்னாடி சொல்லிடு. ஓகே. அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபர்தராக நர்சிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாரின் சைடில் எப்படி வேலை வாங்குறதுன்னு உங்களுக்கு சில பல டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் பவித்ரா அதை சொல்லி தருவாங்க. எஸ், மிஸ்ஸஸ் பவித்ரா வாசகன். ஐ வில் பி தேர் டு கிளியர் யூ. நீங்கள் சப்போஸ் ஃபாரினில் வேலை வாங்கணுன்னா என்னென்ன ப்ராசீஜர் இருக்குன்னு கொஞ்சம் எளிமையாக சொல்லி தருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க நர்சிங் ஃபீல்டில். ஸோ பேசிக்காக தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க. அண்ட் இன்ஜினியரிங் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது. பாய்.